இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ சிக்கன் கண்டிப்பாக இருக்கும். அதனால சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் துளிச்சிட்டு இருந்தேன். அப்பா சிக்கன் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டாரு. ஏன்னு தெரியல, வர வர இந்த ஸ்பைசியான சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளைய சிக்கன்லாம் நாக்குக்கு ரொம்ப பிடிக்குது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸி. சின்ன வெங்காயத்தை தொளிச்சோமா, இஞ்சி பூண்டு அரைச்சோமா, மிளகாயை கிள்ளி போட்டோமான்னு வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அதுதான் செஞ்சிருந்தேன். கூடவே சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால முதல்லயே ஒரு 10 காஞ்ச மிளகாய் விதையெல்லாம் நீக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம விதை எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் உள்ள சேர்த்துட்டு ஒரு வணக்கி விட்டுட்டு அப்படியே 2 கொத்து கருகாப்பு கிள்ளி உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா முட்டை உள்ள தொளிச்சு போட்டுட்டு நல்லா சுருள வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு 2 ஸ்பூன் கிண்ணு இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேற எந்த ஸ்பைசஸும் சேர்க்க தேவையில்லை. நம்ம போட்டிருக்கிற மிளகாயில் இருக்கிற இந்த ஜூஸே நம்ம சிக்கனுக்கு நல்லா ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை உள்ள சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. சிக்கனை நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிருங்க. இதில் எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த சிக்கன்ல இருந்து தண்ணி வெளியில் வரும். அதை நல்லா சுண்ட விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிரும். கூடவே சிக்கன் கிரேவி வச்சு சண்டே லஞ்ச் முடிச்சாச்சு. வேற இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.